அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஸ்வர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது, அதே போல நரகம் இச்சைகளால் சூழப்பெற்றுள்ளது. அப்போது ஸ்வர்க்கம்னா கண்டிப்பாக சிரமம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்வர்க்கம் நமக்கு கிடைக்காது. சிரமம்னா எங்கே இருக்கும்? இந்த உலக வாழ்க்கையில் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற செயல்களை பொறுத்து தான் மறுமையில் நமக்கு ஸ்வர்க்கமா நரகமா அப்படின்னு முடிவு செய்வான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். தாயின் கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும்போதே அவன் ஸ்வர்க்கவாசியா நரகவாசியா இது எல்லாத்தையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். நாம் இங்கே நடக்கிற செயல்களை பொறுத்து நம்முடைய விதி நிச்சயமாக மாறும். இப்போ ஸ்வர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது அப்படின்னு இருக்குல்ல, அந்த சிரமத்தை நாம் எளிதில் கடந்து வரணும்னா நமக்கு பெரிய ஒரு ஆயுதமாக நம்ம கிட்ட அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சிருக்கிறான், ஒரு ஆயுதத்தை. அது வேற எதுவுமே இல்லை, துவா தான். அந்த துவாவால் எதுவுமே மாற்ற முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும், நம் விதியையும் மாற்ற முடியும். நாம் கேட்குற துவாவை பொறுத்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். அதில் மட்டும் உறுதியாக இருங்க. அப்படி நீங்கள் துவா செய்யும்போது நல்ல சிறப்பாக செய்யுங்க. அதாவது துவாவிற்கு சொல்லிட்டு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. அந்த ஒழுங்குமுறைகளை கொண்டு துவா செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும், அதுவும் விரைவில் பதில் கிடைக்கும். அல்லாஹ் நம்ம கேட்டவுடன் தர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சிறப்பான நேரங்கள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களை நீங்கள் துவா செய்யும்போது நிச்சயமாக நாம் கேட்டது கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா இருந்தால் தஹஜுத் நேரம். கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு எழுந்திருக்கணும். நமக்கு ஒரு தேவை ஆக வேண்டியிருக்கு, நமக்கு ஏதாவது தேவை ஆக வேண்டியிருந்தால் நம்ம என்னெல்லாம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் வெளியே போயிட்டு, அது எப்படியாவது முடிச்சிடணும் சொல்லிட்டு. இதுவே கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் செஞ்சு அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த சிரமத்தை அல்லாஹ் நீக்குவான், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான். ஒன்று தஹஜுத் நேரம். அதே போல் ஒவ்வொரு பாங்கும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம உடனடியாக துவா செய்யலாம். அதாவது 5 வேளை தொழுகை இருக்குது. நம்ம எப்போல்லாம் அந்த பாங்கை கேட்குறோமோ ஒவ்வொரு தொழுகை அந்த பாங்கு கேட்கும் போது ஒவ்வொரு தேவையை சொல்லிட்டு கேட்டு வைங்க. இப்படி நம்ம தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும். ஜும்மா நல்ல ஒரு நேரம், அந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாக்களும் நிச்சயமாக கபூல் ஆகும். இப்படி அதாவது நம்ம ஒவ்வொரு வேளை நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா, 5 வேளை தொழுது நம்ம முறைப்படி துவா செஞ்சாலே நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான். இருந்தும் சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். எத்தனையோ துவா கேட்டிருப்போம், எத்தனையோ நாட்கள் இருக்கும், வருடங்கள் கூட கடந்திருக்கும். ஆனால் அந்த காரியம் நிறைவேறாமல், அந்த கஷ்டம் அப்படியே நீங்காமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இது போன்ற சிறப்பான நேரங்கள், சிறப்பான நாட்கள், இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து துவா செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். அதே போல் ஒரு 2 ரக்காத்து நீங்கள் ஹாஜத் நஃபில் தொழுகையோ இல்லை தௌபா நஃபில் தொழுகை இந்த மாதிரி தொழுது துவா செய்யலாம். நோன்பு வச்சு அந்த நோன்பு திறக்கிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இஃப்தார் நேரம், அந்த நேரத்தில் நம்ம துவா செய்யலாம். இது போல் நீங்கள் பார்த்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இன்றைக்கி நான் வழக்கமாக அதாவது டெய்லியும் நீங்கள் துவா கேட்குற மாதிரி துவா கேட்கும்போது கடைப்பிடிக்க வேண்டிய சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். எப்பெல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் நோ என்ற ஒரு வார்த்தை என்றைக்குமே சொல்ல மாட்டான். நீங்கள் என்ன கேட்டாலும் தருவான். ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றொன்றும் அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள். எப்போ துவா செஞ்சாலும் சரி இதை நீங்கள் வழமையாக கடைப்பிடிச்சிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் எல்லா துவாக்களிலும். அதில் முதல் விஷயம் சலவாத். எப்போ நம்ம துவா செஞ்சாலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லி ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது, நாம் கேட்கின்ற துவாக்கள் அதாவது செலவாத் இல்லாமல் ஒரு துவா கேட்டுட்டா வானம் வரைக்கும் போகுமா, மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே நிற்கும் அந்த துவாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல. இப்போ இதே சலவாத் ஓதி நம்ம துவா செய்யும்போது அது டைரெக்டாக அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டு அந்த துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பெல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இதுவும் ஒரு சலவாத் தான். இல்லை நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் என்ன இருக்கோ அந்த சலவாத்தை ஓதிக்கிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக முதலில் துவா செஞ்சுட்டு பிறகு நீங்கள் மற்ற தேவைகளை கேட்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் சலவாத். 2வது அல்லாஹ்வின் திருப்பெயர்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 99 பேர்கள் இருக்குது. அதில் எந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஓதலாம்.
அதோட பொருளை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்கள் தேவை அந்த நேரத்தில் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பெயராக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடலாம். அதை கொண்டு உதவி தேடும் போதும் அல்லாஹ் உடனடியாக பதிலளிப்பான். நான் பொதுவாக ஒரு 4 பெயர்களை சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த 2 பெயர்களை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பெயர்கள் எல்லா தேவைகளையும் உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு தரும், எல்லா கஷ்டங்களையும் நீக்கி தரும். அதில் முதல் 2 பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம். யா ரஹ்மானே யா ரஹீமே அப்படியும் நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து கொஞ்சம் ஒரு 10 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிறகு துவா செய்யுங்க. அர் ரஹ்மான் அர் ரஹீம்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதனுடைய அர்த்தத்தை பற்றி. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக இந்த உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் காட்டக்கூடிய இரக்கம். அர் ரஹீம்னா தன்னை வணங்குபவர்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் காட்டக்கூடிய அன்பு. இந்த 2 பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடலாம். இன்னொரு 2 பெயர்கள் இருக்குது. அல் ஹய்யு அல் கையூமு. இதுவும் சிறந்த பெயர்கள், கேட்டால் கிடைக்கக்கூடிய பெயர்கள். அதாவது அல்லாஹ் கிட்ட ஏதாவது நம்ம கேட்குறோம், இந்த பெயரை கொண்டு நீங்கள் கேட்கும்போது உடனே அது கிடைச்சிரும். அந்த அளவுக்கு சிறப்பான பெயர்கள். அல் ஹய்யுனா என்னது? என்றும் உயிரோடு இருப்பவன். அல் கையூமுனா என்றும் நிலையானவன். அதாவது அல்லாஹ்விற்கு பிறப்போ இல்லை இறப்போ இல்லை, என்றைக்குமே அவன் நிலைச்சி நிற்கக்கூடியவன். அதை உணர்த்தக்கூடிய பெயர்கள் தான் இது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லியிருக்கிற அல் ஹய்யூ அல் கையூமு. யா ரஹ்மான் யா ரஹீம் யா ஹய்யூ யா கையூமு இப்படியும் நீங்கள் சொல்லலாம். இந்த 4 பெயர்களை ஏதாவது 2 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, இல்லை 4ஐயும் நீங்கள் சேர்த்து சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 4மே சிறப்பான பெயர்கள். பொதுவாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா துவாக்களிலும் இந்த பெயர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை கொண்டு நீங்கள் ஆரம்பித்து அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஒவ்வொரு தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான். ஃபஸ்ட்டு சலவாத் ஓதிட்டீங்க, அடுத்ததாக அல்லாஹ்வின் அந்த திருப்பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டீங்க. 3வதாக தௌபா அஸ்தஃபிருல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை போதும். அல்லாஹ் மிகவும் மயங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை கேட்ட உடனே அல்லாஹ் நம்முடைய எல்லா தவறுகளையும் மன்னிச்சிடுவான். எந்த ஒரு துவாவை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் முதல்ல தௌபா செஞ்சுட்டு பிறகு அந்த துவாவை நீங்கள் கேளுங்க. அப்போ தான் அந்த துவாவிற்கு ரொம்ப ஒரு சக்தி இருக்கும். அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு உடனடியாக அந்த தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை நிறைய ஓதலாம். நான் சிம்பிளாக அஸ்தஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அஸ்தஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா, அதையும் நீங்கள் ஓதலாம். இல்லை நிறைய துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, தௌபாவிற்கான துவாக்கள் சொல்லிட்டு நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஒன்றுனா நீங்கள் எடுத்து ஓதிட்டு வரலாம். இதை எத்தனை முறை ஓதணும்னா குறைஞ்சது ஒரு 3 முறை ஓதிக்கிங்க, இல்லைனா ஒரு 10 முறை அப்படி கூட நீங்கள் ஓதலாம். அஸ்தஃபிருல்லாஹ் சொல்லிட்டு ஒரு 10 முறை ஓதுனா ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது, ஓதிக்கலாம். பிறகு உங்கள் தேவைகளை கேட்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்கிறேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் அளித்தே தீருவான். ஏன்னா அல்லாஹ் கன்ஃபார்மாக சொல்லிட்டான், என்னுடைய அடியான் இந்த துவாவை ஓதி கேட்டால் நிச்சயமாக அவன் கேட்டது கிடைக்கும், நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு துவா இது. எல்லா சூழ்நிலையிலும் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். எத்தனை துவாக்கள் இருந்தாலும் இந்த ஒரு துவாவிற்கு ஈடு இணை ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. எத்தனை முறை வேணும்னாலும் தனியாக நீங்கள் ஓதி கூட துவா செய்யலாம். ஒவ்வொரு முறையும் துவா கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும், ஃபஸ்ட்டு சலவாத் ஓதணும், பிறகு அல்லாஹ்வின் திருப்பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கணும், அதற்கு பிறகு தௌபாவிற்கான துவா, அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக துவா செய்யலாம். இருந்தும் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு நீங்கள் துவா செய்யலாம். இது போல் நிறைய சிறப்பான துவாக்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஓதிக்கலாம், உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச துவாக்களை வச்சுட்டு. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது இதை சொல்லும் போது, ஏன்னா நிறைய டைம்ஸ்லாம் இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்க, செலவாத்துன்ற ஒரு 3 முறை நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறமா அஸ்மால் ஹுஸ்னா அந்த இஸ்முக்களை ஒரு 10 முறை அந்த மாதிரி சொல்லுங்கள். அஸ்தஃபிருல்லாஹ் அதை ஒரு 10 முறை சொல்லுங்கள். பிறகு இந்த ஒரு துவாவை ஒரு 11 முறை சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டதை எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான். ஏன்னா எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கிற இப்போ எல்லா விஷயங்களும் நம்முடைய துவாக்கள் 100% கபூல் ஆகக்கூடிய விஷயங்கள். இதை வழக்கமாக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் ஒன்றும் நிராகரிக்கப்படவே படாது. என்னுடைய துவா கபூல் ஆகலை என்ற ஒரு வார்த்தை என்றைக்குமே உங்ககிட்டேருந்து வரவே வராது.
இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இதை சொல்லலை, எப்போல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் துவா செய்கிறீங்க, எல்லா நேரங்களும் நீங்கள் துவா செய்கிறீங்களே, அப்போ துவா செய்யும்போது எல்லாம் இந்த 4 விஷயங்கள் இதை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரி நீ துவா செய், நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும், உன் கஷ்டம் தீரும் சொல்லிட்டு. எல்லா நிலையிலும் இதை நீங்கள் ஓதலாம். இந்த நேரம் அந்த நேரம்லாம் இல்லை, சிறப்பான நேரங்களில் இதை கொண்டு நீங்கள் உதவி தேடும்போது சொல்லவே வேணாம். தஹஜ்ஜுத் நேரத்தில், பாங்கு கொடுக்குற நேரத்தில், அந்த இகாமத்திற்கும் பாங்கிற்கும் இடைப்பட்ட நேரத்தில், ஜும்மா நேரத்தில், ஜும்மாவிற்கு அசருக்கு பிறகு உள்ள நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில், அது எல்லா நேரத்துலேயும் சிறப்பான நேரங்களில் இதே போல் நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும், ஒவ்வொரு கஷ்டங்களும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன கேட்குறீங்க, உங்களுடைய துவா நிராகரிக்கப்படாது, கீழே இறங்கி வராது, அப்படியே அந்த இடத்துல தொங்கி நிற்காது, எல்லாமே டைரெக்டாக அல்லாஹ்வின் பக்கம் போயிடும். அதன் பொருட்டால் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் ஒவ்வொருவரின் கஷ்டங்களையும் நீக்கி உங்கள் எல்லா தேவைகளும் நிறைவேற்றி தர உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.